காரணம் கேட்டீங்கன்னா ஒரு கட்சியின் தலைவரே போட்டியிடும் போது ஒரு எந்த கட்சியில் வேட்பாளர் போட்டியிட்டால் கூட பார்த்தீங்கன்னா இவர் வெற்றி பெற்றால் நம்ம தொகுதி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் செய்வார்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சீமான் ஏற்கனவே தெரியும். சீமான் உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு போராளின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த தொகுதி மக்கள் ஒரு போராளியை வர வைக்கணும்னு நினைப்பாங்களா, இல்லை ஒரு கேண்டிடேட் ஒரு நடிகர் ஒரு கேண்டிடேட் நிற்க வைக்கிறாரு அவரை பார்ப்பாங்களா? நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளவு நீங்க என்னதான் விஜய் அரசியல் பேசணும் சரி, இல்ல ஓட் பேங்க் அவர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னாலும் கூட சரி, அந்த ஓட் பேங்கை இன்னும் நிரூபிக்கப்படாம தான் இருக்கு. நாமளா ஒரு மாய உலகத்துல இவ்வளவு இருக்கும் அவ்வளவு இருக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சீமான் தான் அங்க பிரதானமா தெரிவாரு. நீங்க தேர்தல் நெருக்கத்துல இன்னும் நீங்க போயிட்டீங்க நீங்க சொல்லலாம், கடந்த கால தேர்தலில் அங்க தோத்துட்டாரு, திருவொற்றியூர்ல தோத்தாரு அப்படிலாம் நீங்க சொல்லலாம். அதெல்லாம் வெவ்வேறு காலகட்டம். அன்னைக்கு உள்ள காலகட்டம் வேற, அன்னைக்கு இருந்த கட்சியோட நிலை வேற, இன்னைக்கு கட்சி நிலையில அரசு. Hey Ram, the days have changed, man. Just like that, people are fata coming up. Huh? அவர்கள் வடசனையில நிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது. அப்படின்னும் போது தமிழ்நாட்டுல எந்த பக்கம் நின்னாலும் அவர் ஜெயிப்பதற்கான நான் இருக்கிறவரை சாத்தியமே கிடையாது நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த சினிமா ஆளுமைன்ற அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில தொகுதி எந்த தொகுதி நின்னாலும் வெற்றி அடைவார். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேச. ஆனா அதே வெற்றி அடைவார், அதே சாதம் சொல்லுவார், வெற்றி அடைவார். ஆனால் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யாருன்றதை பார்க்கணும். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை ரொம்ப எப்படி சொல்றது, தனியா உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் போட்டிடுறாருன்னு வச்சுங்க, சொல்றேன் பேச்சுக்கு சொல்றேன். அங்க போட்டியிடக்கூடிய திடீர்னு பார்த்தீங்கன்னா இவரே போட்டிடுறாரு வச்சுங்க. ஒரு சேகர் பாபு விஜய் எதிர்த்து வடசனையில ஏதோ ஒரு தொகுதியில போட்டிடுறார், ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். அது போட்டின்றது கொஞ்சம் டஃப்பாக தான் செய்யும். சரிங்களா, சொல்றேன் நான். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. அப்போ இதுதாங்க எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளுமைகள் யாருன்றதை பார்க்கணும். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் விஜய் போட்டிடுறாருன்னா கூட அங்கே ஈக்குவல் டஃப்னு ஒன்று ஏற்படும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த தொகுதியில் ரொம்ப பரிச்சயமானவங்க நின்னாலும் அங்கே ஒரு டஃப் கிடைக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வெற்றி கிடைக்கும். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே.